இணை நான் உங்கள் தோழி மதி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, குட்டீஸோட ஃப்ராக் தான் எப்படி நம்ம தைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு 7 வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ் என்ன ஹைட் இருக்காங்களோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் தைக்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டாப், அதாவது சுடிதார் டாப் வந்து அதாவது ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு 2 மீட்டரை விட கம்மியாக தான் தேவைப்படும். அப்படி வெட்டும் போது ஒரு சின்ன பிட்டாக வந்து நமக்கு வந்து மீறும். அப்படி மீதமாகிற துணியில் இந்த நடக்கும் தெரியுமா, ஒரு வயசு பாப்பா, ஒரு வயசுலேருந்து ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் அதில் நம்ம வந்து இதே மாதிரி மெத்தடில் கவுன் தைச்சு போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கு மேலே வளரும் போது எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து துணி தேவைப்படும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாப்போட பேண்ட் பீட்டில் தான் தைக்க போகிறேன். ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பேண்ட் வந்து பட்டேலா லெகின்ஸ் அது மாதிரி போடுறதுனால இந்த மாதிரி டாப்பில் வர்றதெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகலை. இந்த பேண்ட் பீட்டில் தான் இப்போ நான் வந்து குழந்தைக்கு அழகாக தைக்க போகிறேன். என்ன மாடலில் தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி வீட்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கவுன் தான் தைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கின்றது தான், சரவணா ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணது தான் இது. அங்கே நிறைய ஃப்ராக்லாம் விற்கும், அதில் வாங்கினது தான், நல்ல பியூர் காட்டனு. இப்போ இதே மாதிரி நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது உங்கள் வீட்டில் என்ன கிளாத் இருக்கோ, கொஞ்சம் காட்டனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து குழந்தைக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் காட்டன் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு குட்டீஸோட அளவு ஃப்ராக் வச்சே நம்ம தைக்கிறது பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எப்படி மெஷர்மெண்ட் வச்சு நம்ம தைக்கலான்றதையும் அதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து இன்ச்சு டேப், ஆஸ் யூஷுவல் ஸ்கேலு. இது வந்து 2 மீட்டர் இருக்குது. 2 மீட்டர்லாம் நமக்கு தேவைப்படாது. இந்த 2 மீட்டரை விட நமக்கு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே எல்லா துணிக்குமே நம்ம போட வேண்டியது 4 தான் நம்ம மடிப்போம். அதே போல் இதை பாதிக்கு பாதி இப்படி மடிச்சுட்டு கரைப்பகுதியை இப்படி மடிங்க. கரைப்பகுதிக்கு மடிக்காதீங்க, அதாவது கரைப்பகுதி வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வரணும், சரிங்களா? இந்த கரை சைடு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸுக்கு கையெல்லாம் போடும் போது நீங்கள் எப்படி ப்ளவுஸ்க்கு கை ஸ்டிச் கை கட் பண்ணும் போது நம்ம இப்படி போடுவோம் தெரியுமா, அதே மெத்தட்லேயே இப்படி 4 மடிச்சுக்குங்க. இதே போல் 4 மடிக்கணும். அதாவது உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இப்படி 4 பக்கமும் மடித்த மாதிரி இருக்கணும். இப்படி 4 மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இப்படி போட்டுக்குங்க. பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டு குட்டீஸோட ஃப்ராக் எடுத்துகிட்டு ஷோல்டர் கரெக்டாக இப்படி வைங்க. அதே போல் இந்த கை ஜாயின் இருக்குல்ல, இந்த கையோட ஜாயிண்ட் வந்து இப்படி கரெக்டாக வைங்க. வச்சுட்டு இதோட இடுப்பு அளவு மட்டும் பார்த்துக்குங்க. ஃபுல் லென்த்து வேண்டாம். இடுப்பு அளவோட எந்த ஃப்ராக்காக இருந்தாலும் இடுப்பு அளவோட கட்டாக இருக்கும். இந்த இடுப்பளவு கரெக்டாக இப்படி மடிச்சுக்குங்க, சுருக்கம் இல்லாமல். அதே போல் இந்த கைப்பகுதியும் சுருக்கம் இல்லாமல் மடித்து எடுத்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தடாக தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அழகாக விதவிதமாக குட்டீஸுங்களுக்கு வந்து தைச்சு போடலாம். அதே போல் ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்கேல் அளவு இப்படி வச்சு இப்படி கோடு போட்டுக்குங்க. இந்த டிசி உங்களுக்கு வந்து மார்க் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு கோடு போட்டுக்குங்க. ஸ்கேல் கண்டிப்பாக பிகினர்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும், அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவு மேலே இந்த ட்ரெஸ்ஸோட அளவை அப்படியே வைக்கிறோம். எப்படி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடுப்பு அளவு இருக்குது தெரியுமா, இடுப்போட சுற்றளவு இருக்குது. இந்த இடுப்போட சுற்றளவு வந்து கரெக்டாக இங்கே வைக்கணும். இந்த மார்க்கில் வச்சுடுறோம். அதாவது ஸ்டிச்சிங் அளவுக்கு வச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா விடுறது வந்து உள்ள துணி. இது வந்து இந்த அளவுக்கு ஸ்கேல் அளவுக்கு தேவைப்படாது. ஒரு 1/4 இன்ச்சு இருந்தாலும் நமக்கு போதும். ஆனால் பிகினர்ஸ் வந்து ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக தான் இருக்கும். இப்படி எடுத்து நல்லா இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குங்க. உங்களோட பாப்பாவோட இந்த பழைய துணி இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
கரெக்டாக இருந்ததுன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக என்ன அளவு இருக்கோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இதை வந்து இதுதான் வந்து பேசிக்காக தைக்கிறது. அதே போல் நம்ம இதை கற்றுக்கிட்டோன்னா நிறைய மாடலில் நம்ம ஃப்ராக் தைக்கலாம். அதனால் இந்த பேசிக்கை ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. குழந்தைங்களோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த கழுத்து அகலத்தை ரொம்பவே நம்ம வந்து இழுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிட வேண்டாம். அப்புறம் வந்து அகலமாயிடும். அதனால் கரெக்டாக வைங்க. கரெக்டாக வச்சுட்டு ஷோல்டர் அளவு மார்க் பண்ணிவிட்டு சேம் 1/4 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதே போல் இந்த ஷோல்டர் அளவும் கரெக்டான அளவு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்குங்க. ஷோல்டரோட சைஸை இப்படி மார்க் பண்ணிக்குங்க. அப்புறம் இங்கே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வர போகிறது கையோட அளவு. கையோட அளவு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக இப்படி வச்சிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு சுருக்கமாக ரொம்ப நான் திரும்ப சொல்கிறேன். இந்த அளவு அதாவது தையல் அளவு வந்து நம்ம இந்த ஸ்கேலில் கோடு போட்ட அளவுக்கு வந்து கரெக்ட் அளவுக்கு வைக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கழுத்தோட அளவு, அடுத்தது ஷோல்டர் அளவு, அடுத்தது இந்த ஹார்ம் ஹோல் அளவு. ஹார்ம் ஹோல் அளவு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சுலாம் நம்ம ப்ளவுஸுக்கெலாம் எடுப்போம்ல, அதே மாதிரிலாம் பண்ண வேண்டாம். இதை குழந்தைங்க ட்ரெஸ்ஸுன்றதுனால ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம், வரி பண்ணிக்காதீங்க. இப்படியே எடுத்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஹார்ம் ஹோல் வந்து கரெக்டாக வரும். அப்போ வந்து இப்படியே அந்த நெய்யில் வந்து இப்படி வச்சு இல்லை உங்களோட விரலை இப்படி ஃபிங்கர் இப்படி வச்சிங்கன்னா இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹார்ம் ஹோல் மார்க் வந்து அழகாக வந்துடும். அப்போ வந்து இந்த ஹார்ம் ஹோல் மார்க்கை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதை மாதிரி குட்டி குட்டி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி குட்டி குட்டி மார்க்காக நீங்கள் ப்ரவுன் நெக்குக்கு போட்டுக்கோங்க. ரவுண்ட் நெக் உங்களுக்கு வந்து போட வரலை அப்படின்னு இருந்தீங்கன்னா பா ஷேப் இதை மாதிரி ஸ்கேல் வச்சு பா போட்டு சும்மா அப்படி ரவுண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் நெக் கிடச்சிரும். சேம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ம் ஹோல் வந்து நமக்கு இப்படி மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் இப்படி மேலே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோம்ல, இந்த 1/4 இன்ச் விட்டோம்ல, அந்த இதுக்கு கரெக்டாக இப்படி குட்டி குட்டியாக மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்படியே மார்க் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டான அளவுக்கு மார்க் வந்துடும். தையல் அளவு இங்கே இருக்குது. அப்போ தையல் அளவில் இருந்து நம்ம ஒரு 1 இன்ச் போல் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். நீங்கள் வந்து பிகினர்ஸ் அப்படின்றதுனால ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. சரிங்களா? அதுக்கு மேலே வேண்டாம், 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த 1.5 இன்ச் எடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோடு போட்டுருங்க. வேறு ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டுட்டு அடுத்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணுங்க. 1/2 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருந்து சும்மா ஒரு கொஞ்சம் சைடாக எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. இந்த ஒரு 1/2 இன்ச் எடுத்து அந்த 1/2 இன்ச்சிலேருந்து இப்படி சைடாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். மேலே வந்து பாப்பாவோட ஃப்ராக் மேலே டாப் வரைக்கும் நம்ம கட் பண்ணுறது இந்த மெத்தட் தான் கட் பண்ணணும். கட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணுங்கள். அதாவது இந்த கோடு மேலேருந்து கட் பண்ணிடாதீங்க. இந்த கோடு வந்து 1/4 இன்ச்சு நம்ம வந்து உள்ளே தையலுக்கு விடுறதுக்கு தான் 1/4 இன்ச்சு. நான் ஏன் ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னேன்னா பிகினர்ஸ்க்காக தான் நான் ஸ்கேல் அளவு எடுத்துக்குங்க அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக சொன்னது தான் இது. அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸுக்கு பண்ணுவோம் பாருங்கள், கோடு போட்டது ஒரு இடம், கோடு மேலேயே கட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி கட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். இப்படியே நம்ம மேலேயே கட் பண்ணுற வேண்டியதான். சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். கட் பண்ண உடனே நம்ம வந்து நாட்ச் போட்டுக்கணும். அதாவது சரியான அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு போட்டோம்ல ஸ்கேலில், அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக, அந்த ஈக்குவல் சைன் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், பிகினர்ஸ்க்காக மட்டும் இந்த டிப்ஸை நான் கொடுத்துருக்கேன். அதாவது நாங்கள் இப்போ தான் தையல் கற்றுக்குறோம் அப்படின்றவங்களுக்காக. ஷோல்டர் எப்பவுமே இதை மாதிரி மடித்து இந்த சைடு சின்னதாகவும் ரொம்ப பெருசாக நாச் போட்டுக்க வேண்டாம். அதே போல் இந்த சைடும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது ஏறத்தாழ தைச்சிடுறது, அப்போ வந்து உங்களுக்கு சரியாக வராது. அதனால தான் 1 2 எப்பயுமே இங்கே வந்து ஷோல்டர் மார்க் பண்ண சொல்லுவேன். 4 சைடுமே உங்களுக்கு ஈக்குவலாக மார்க் வந்துடும். இது 1 2 3 4 நாச் போட்டுக்குங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், கீழே வந்து அந்த ஃப்ராக்குக்கு வந்து ஃபில்ட்டு வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவு நமக்கு தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு தேவைப்படாது. நம்ம வந்து கையோ இல்லை கை வச்சு தைக்கிறதா இருந்தால் வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கூட இந்த அளவு வந்து நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த பகுதி வந்து நமக்கு தேவையில்லாதது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமை வந்து நம்ம 4ஆக மடிச்சுக்கிறோம். 4ஆக மடிச்சுட்டு இந்த லாஸ்ட்டு கீழே பாட்டமோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை விட நமக்கு அதிகமாக இருக்குது. இந்த இவ்வளோ தான் அதிகமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம் அப்படின்னு கிடையாது. நம்ம இங்கே ஃபில்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாப்போட பாட்டம் அளவு எடுத்துக்கிறோம். இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தானே அதிகமாக இருக்குது, நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்குவோன்னு தைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபில்ட்டு வச்சாதான் அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். அப்போ தான் அது ஃப்ராக்கு போடவே அழகாக இருக்கும். அப்போ நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த கரை பகுதியை வந்து அப்படியே கீழே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அதாவது கரை பகுதி வந்து கீழே பார்க்குற மாதிரி இப்படி மடித்து இந்த அளவு துணியை வந்து இப்படி 4ஆக ஃபோல்டு பண்ணி கீழே பாட்டமில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து இதையும் 4ஆக மடிக்கிற மாதிரி ஈக்குவல் பண்ணி போட்டுக்கணும். ஒரு 6 வயசுல இருந்து நம்ம பார்த்தோன்னா இந்த 2 மீட்டர் பாட்டம் 2 மீட்டர் துணி இருக்குல்ல, இந்த பேண்ட்டு துணி, அந்த மேல் டாப்பை வந்து கட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறத வந்து கரை பகுதி கீழே பார்க்குற மாதிரி போட்டு ஈக்குவலாக மடித்து இப்படி 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து மெஷர்மெண்ட் இல்லாமல் அளவு டாப் வச்சே உங்களுக்கு வந்து சொல்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கும். நம்ம இந்த பேண்ட்டு துணியில் வந்து எடுத்தோன்னா டாப்பை வெட்டி எடுத்துட்டு மீதி இருக்கிறத இந்த கரை பகுதி வந்து கீழே பார்த்தா மாதிரி போட்டு மீதி இந்த லென்த் இருக்கு இல்லையா, இது மேலே பார்க்குற மாதிரி போடணும். இப்போ பாருங்கள், இப்படி போடுறதுனால துணி வந்து நமக்கு இந்த சைடு எக்ஸ்ட்ராவும் இருக்குது. 4ஆக மடித்து போட்ட பிறகும் ஃபில்ட் வைக்கிறதுக்கும் மேலே வந்து தாராளமாக நமக்கு வந்து இருக்கும். இப்போ இதே போல் கரை பகுதி வந்து நம்ம கீழே போட்டதுனால நம்ம மடிக்கிறதுக்கு எந்த துணியும் வேண்டாம். அப்படி இல்லை ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் மடிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் மடிச்சிக்கலாம், நல்லா தான் இருக்கும். இதே போல் சேமாக 4ஆக மடிச்சுக்குங்க. 4ஆக மடிச்சுட்டு இந்த துணியை இப்படியே வச்சுக்குங்க. கரெக்டாக கரை பகுதி எடுத்துக்கிறதுனால கரை பகுதிக்கே நமக்கு வைங்க. உங்களுக்கு மடிக்கணும் அப்படின்னாலும் மேலே வச்சு மடிச்சிக்கலாம். இப்போ வந்து இது வந்து க்ராஸாக தானே இருக்கும், அதனால் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா இது வந்து இங்கே நகரும். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடச்சிரும். உங்கள் பாப்பா ஹைட்டாக இருக்கா, நமக்கு வந்து ஹைட்டு வேணும் அப்படின்னா இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, அதனால் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹைட்டு தூக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, எடுத்தாச்சு. இன்னொன்று கீழே வந்து நம்ம மடிக்கலாம், அதனால் ஒரு மடிக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான். 1/4 இன்ச்சு மடிப்புக்கு கீழே மடிப்புக்கும் அடுத்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து மேலே வந்து நமக்கு துணி உள்ளே போகும் இல்லையா, அதுக்கும் எடுத்துக்கணும். இந்த 1/4 இன்ச் வந்து கீழே மடிக்கிறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக போட்டுட்டோம். கரை சைடு வந்து கேப் விடாமல் கரெக்டாக போட்டுட்டோம், அதனால மேலே அளவு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இந்த அளவு வந்து கரெக்டான அளவு. பாப்பாவுக்கு ஹைட்டு ஏற்றணும், ஹைட்டு வேணும் அப்படின்னா இந்த டாப்பை வந்து மேலே வந்து ஹைட் பண்ணிக்காமல் இந்த இதை வந்து கொஞ்சம் லென்த்து வந்து கீழே இறக்கிக்கலாம். அதனால நான் இவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு 1/4 இன்ச்சு கீழே மடிப்புக்கு, இந்த 1/4 இன்ச்சு வந்து மேலே விடுறதுக்கு, அவ்வளோதான். எடுத்துட்டு துணியோட லென்த் எந்த லெவலுக்கு இருக்கோ அந்த லெவலுக்கு நான் போட்டுக்கிறேன். இந்த 2 மீட்டர் துணி வந்து இந்த பாப்பா சைஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபில்ட்டெல்லாம் வைக்கிறதுக்கு.
அதனால நான் இதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஹைட் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஹைட் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ராக்குக்கு வந்து கை தைக்க வேண்டாம், நம்ம வந்து லேஸ் மாதிரி போட்டுக்கலாம், பைப்பிங் போட்டுக்கலாம். பைப்பிங் வந்து இதே பைப்பிங் கொடுத்திங்கன்னா அந்த லெவலுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நான் அந்த துணியை எடுத்திருக்கேன் பைப்பிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் போட்டம்க்கு நான் எடுத்துட்டேன். கீழ் போட்டம்க்கு எடுத்துட்டேன், 4 மடிக்கிற மாதிரி சேம் தான். பாட்டம் எடுத்தாச்சு, கீழே அந்த ஃபில்ட்டு வச்சு தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா துணி எடுத்தாச்சு. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த அளவு எடுத்தோம்ல, பாப்பாவோட கீழ் பாட்டம் அளவு எடுத்தோம். எக்ஸ்ட்ரா எதுக்கு நீங்கள் மேலே இவ்வளோ தூரம் நீங்கள் அளவு எடுத்தீங்க, இப்படியே எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிகினர்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. இதுதான் பாப்பாவோட அளவுன்னு வைங்க. நம்ம வந்து இப்படி எடுத்திருக்கோம், கீழே வந்து பாட்டமும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். அதாவது இந்த லென்த்து வந்து அதிகமாக எடுத்திருக்கோம். இந்த லென்த்தும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானே இருக்குது, இவ்வளோ தூரம் ஏன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஏன்னா நம்ம குட்டி குட்டி ஃபில்ட்டு வைப்போம். ஃபில்ட்டு வைக்கிறதுக்கு நமக்கு துணி தேவைப்படும். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ லென்த்து வைக்கிறோம், சரிங்களா? இவ்வளோ தான். இப்போ பாட்டம் எடுத்தாச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே தைக்கிறதுக்கான அளவும் எடுத்தாச்சு. அடுத்து ஏதாவது டிசைன் வைக்கணும், லேஸ் வைக்கணும், பாப்பாவுக்கு பேக்கெட் போடணும், அதுக்கெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி இந்த கிளாத்தை மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்டிச் பண்ணுறதை அடுத்த போர்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் எந்த துணி உங்களுக்கு வீட்டில் இருந்தாலும், புடவை காட்டனில் இருந்தால் கூட பாப்பாவுக்கு அழகாக தைச்சி போடலாம். இதுதான் பேசிக் மெத்தட். அதாவது இப்படி தான் ஃப்ராக் தைக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தட் தான். இதே மெத்தடை வச்சு நம்ம அழகாக மாடர்னாக நம்ம வந்து எல்லா டிசைனுமே நம்ம கொடுத்துக்கலாம். நிறைய ஈஸியான மெத்தட் பிகினர்ஸ்க்கு வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம், அதாவது நான் ஒரு மெஷர்மெண்ட்டே இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணி நம்ம தைக்கலாம், நிறைய விஷயங்கள் அப்படின்றத வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் ஒவ்வொரு வீடியோஸும் எனக்கு போடுறதுக்கு முடியும். அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படுது, டெய்லரிங் சம்மந்தப்பட்டது தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.